friend, and welcome to another episode of Talking About Movies again. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த r/Kollywood அப்படின்ற சப்ரெடிட் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதை தான் திருப்பி பண்ண போறோம். அந்த வீடியோ அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா ஓடிடுச்சா, நீங்க இன்னொரு வீடியோ போடுற அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த வீடியோ ரொம்ப கேவலமா போச்சு. இட் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் வீடியோஸ் இன் மணிச்சவ் ஹிஸ்டரி. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். காசு வருது வரல அதை பத்தி நம்ம இன்னைக்கு கேர் பண்ண போறது இல்ல. ஸோ இன்னைக்கு ஐ just wanted to do something that I'm very comfortable with, that is in my zone. இன்னைக்கு எனக்கு one of my low energy days. அதனால எனர்ஜியே இல்லாதப்போ நிறைய டாபிக்ஸ்லாம் எடுத்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஒப்பீனியன்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணலாம் தெம்பில்லை இன்னைக்கு. So I just wanted to do what I am comfortable with. அதனால let's start. மெகா த்ரெட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இதை நம்ம போன வாட்டி பார்க்கவே இல்லை, பட் இந்த வாட்டி தான் என் கண்ணில் படுது. ஸோ இந்த வாட்டி பார்க்கலாம். The லூசு பொண்ணு trope was the worst thing to happen for Kollywood. மனதில் உள்ளதை திரையில் யாரோ ஓட்டிட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ள போய் நம்ம என்னன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்காங்க? பூர்ணிமா சுரா, ஓகே, ஹாசினி, ஹன்சிகா and all movies valid. டாக்டர் கவ்யா ரெமோ of course. யாரு? அங்கிதா கத்தில அவ பேர் அங்கிதாவா? பேரு கூட ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு இன்சிக்னிஃபிகண்டான கேரக்டர். பட் யா, obviously while the trope was just started by Mani sir in Agni Natchathiram. Okay, அமலா வர போறாங்க. It became popular after the Haha Hasini character from Santosh Subramaniam. That was the time where Kollywood imported fair heroines outside Tamil Nadu who have negligible acting skills. Very true. And most of them were dubbed by Savita, especially for all Hansika characters. Super. Sorry Kati, not தெரியாம. So எல்லா லூசு பொண்ணுக்கும் ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். Okay, this trope had literally deteriorated our society, which already became misogynistic from the 1990s. Because ordinary commercial films having the trope is not a problem, but in rom-coms having the trope where the protagonist is a good for nothing guy is much really disturbing, as these films have a happy ending where the guy gets the girl and the young male audience blah blah blah. Okay, இது உண்மை. ஏன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஓரியன்டட் மூவி, அதுல இந்த லூசு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் வாட் கத்தி ஹேட் சமந்தா, தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆல் ரைட். ஏன்னா அந்த படத்துல அந்த கேரக்டர் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான். ஒரு பொண்ணை நிக்க வைக்கலன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக அட்டாச் பண்ண ஹீரோயின்ஸ் அவங்க. பட் when it comes to rom-com, both ஹீரோ ஹீரோயின் அவங்க ஒரே அளவு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க அந்த படத்துல, கொடுக்கணும் அந்த படத்துல. அப்பதான் அதுக்கு பேரு rom-com. அப்பதான் ரொமான்ஸ் வரும். rom-coms are supposed to be ஹீரோ ஹீரோயின் கதை எல்லாமே ஒன்னா இருந்து ஒரு ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணணும். இந்த லூசு பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தா ஃபீல் குட்டா யாருக்கு ஃபீல் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல் த கைஸ் யுனானிமஸ்லி, அப்ப எனக்கு தெரியல, இப்போ they hate on ஹாசினி. எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு பெண்களும் they can't really relate to ஹாசினி. So யாருக்கு இந்த கேரக்டர், யாருக்காக இந்த rom-com, யார மனதில் வச்சு எழுதுறீங்கன்ற ஒரு கேள்வி வருவதனால் ஸ்டாப் டூயிங் திஸ் லூசு பொண்ணு ட்ரோப். இட் இஸ் வெரி முடியல, போர் அடிக்குது, தலைவலிக்குது, இட் இஸ் அனாயிங். என்ன சொல்லிருக்காங்க எல்லாரும்? தனலட்சுமி கூட லூசு பொண்ணுதான். அவ்வளோ அமுதுவா, ஓ கண்ணு தெரியல, சாரி. அவ்வளோ அமுலி துமுலி நடக்கும் போது காரப்பொரி கேக்குறான்னா எவ்வளோ மண்டகணம் இருக்கணும். காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது சந்திரகிரணத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பூதகணமா? அவன் அண்ணனை போட்டு குத்தி கிழிச்சிட்டு இருப்பான் முத்துப்பாண்டி. தனலட்சுமி வைக்க போற மேல ஏறி எண்ணெய் போல் சுட்டி இந்த பூமியிலான்னு பாடிட்டு இருப்பா. வெல், ஆன் ஹர் டிஃபென்ஸ், அவங்க அண்ணா அங்க செத்துட்டு இருக்கான்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. she was supposed to be the லூசு பொண்ணு. எஸ், அதனாலதான் அப்படி ஆட விட்டு இருக்காங்க. அந்த பாட்டு வேற நிறைய நீங்க சொல்றீங்களே, இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி பண்றாங்க. சில பேர் அதை கேரக்டரா எடுத்துக்கிறதுக்கு, எஸ்பெஷலி இந்த டீன்ஸ், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். காரணம் மூவிஸ். ரியல் லைஃப்ல இருந்து மூவி வரதுக்கு பதிலா மூவில இந்த ஷல்லா பாட்டெல்லாம் கேட்டு யங் கேர்ள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் ஒரு சுட்டி பெண் அப்படின்னு அதுலேருந்து கேரக்டர் எடுத்துக்கிறாங்களே தவிர இட்ஸ் நாட் பீயிங் த வைஸ் வர்சா. அதான் பிரச்சனை. ரியல் லைஃப் பெண்களை வச்சு மூவி கேரக்டர்ஸ் இருக்கணும், மூவி கேரக்டர் இருக்கிறத வச்சு நம்ம இப்படிதான் இருக்கணுமோ அப்படின்னு நினைச்சு நாங்க இருக்க கூடாது. தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா நானும் ஒரு சுட்டி பெண்ணா இருக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கேன் அண்ட் இட் இஸ் வெரி எம்பாரசிங் டு லுக் பேக் அட். யா, ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் திஸ். ஜஸ்ட் ஸ்டாப்.
வேதாளம் ஸ்ருதி ஹாசன் must be the worst of all. Oh my god, அந்த பொண்ணு வந்து she was supposed to be a very educated, very என்ன சொல்றது, very savage girl. பார்த்தா don't you message லூசு மாதிரி பாடிக்கிட்டு வேதாளம் ஸ்ருதி ஹாசன் pissed me off so much. Oh my god. Hasini was probably the only one that worked, mostly because her லூசு பொண்ணு thing was positioned as being free to live her life in her own way. அதுதான் அந்த டைம்ல people admired Hasini ஏன்னா it was somewhat new. ஓ இப்படியும் ஒரு பொண்ணு இருக்குமான்னு இருந்துச்சு. பட் ஹாசினிக்கு அப்புறம் எல்லாரும் அதை ரெப்ளிகேட் பண்ணி எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்குமா அப்படி ஆயிடுச்சு. அது தப்பு. எல்லா பொண்ணுங்களுமே ஹாசினி தான்ற ஒரு இமேஜ் இந்த காலிவுட் உருவாக்குனது தான் பிரச்சனை. So that is why I think Hasini work, and அதனாலதான் இப்போ நமக்கு அதை பார்த்தா பிடிக்கல. ஏன்னா எங்க பார்த்தாலும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால நமக்கு இரிட்டேட் ஆகுது. அதான் hated these infantilized female leads with annoying sweet squeaky voice. என்ன என் குரல் கேக்குதா? இந்த பொண்ணுங்க பேசுறதுலாம் கேட்டு I really thought something was wrong with my voice. Like ஒருவேளை நம்ம பையன் தானோ அப்படிலாம் தோணி இருக்கு எனக்கு சின்ன வயசுல. அப்புறமா தான் தெரிஞ்சது இது பொண்ணுங்க வாய்ஸ் இல்ல, ஒரே பொண்ணுதான், ஒரே ஆள் தான் எல்லாருக்கும் டப்பிங் பண்ணிருக்காங்க கீச்சு கீச்சுன்னு பேசி அப்படின்னு. அண்ட் யா, கம்மிங் டு திஸ் இன்ஃபான்டலைசிங் திங், தட் இஸ் வெரி ட்ரூ. எல்லா படத்துலயும் இந்த லூசு பொண்ணுக்கு மோஸ்ட்லி எதுவுமே தெரியாது. லைக் இன்டெலெக்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு ஆள் விட இன்னொரு ஆள் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, அந்த மாதிரி கிடையாது. பேசிக் ஸ்டஃப் கூட தெரியாது. இந்த ஹீரோயின்க்குலாம் ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. பேச சொன்னா சாரி கார்த்திக் அப்படிதான் பேசுவாங்க. ஏன் அந்த ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது? அண்ட் அந்த ஹீரோயினுக்கு எதுவும் தெரியலன்றது why do you consider it an attractive trait? லைக் நிறைய பேர் வந்து அது தானா தோன்றதா இல்ல இந்த படம் எல்லாம் பார்த்து தோன்றதான்னு தெரியல. நிறைய people have told me like எனக்கு இன்னசென்ட்டான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். why do you need an innocent partner? குழந்தைதான் இன்னசென்ட்டா இருக்கும். உங்க இன்னசென்ட்டா இருக்கணும்னா நீங்க சொல்லி கொடுக்கணுமா உங்க பார்ட்னருக்கு எல்லாத்தையும்? why do you need that? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா தானே அவங்களும் ஒரு அடல்ட். So it is kind of creepy and annoying. Like நான் சின்னதா இருக்கும் போதெல்லாம் people எனக்கு நிறைய விஷயம் தெரியாது because I was a child and guys liked it. Guys liked me not knowing things. They liked my innocence. And இப்ப யோசிச்சு பாக்குறப்போ why did you like it? அப்படி இருக்கு. What the fuck is happening here, man? இந்த பொண்ணுங்க சொன்னல லைக் படத்துல பார்த்துட்டு நிஜத்துல நம்மளும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு. சேம் கோஸ் வித் தி கைஸ். இப்ப படத்துல இந்த லூசு பொண்ணு ஒண்ணுமே தெரியாத பொண்ணுதான் பசங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யங் பாய்ஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்களா நமக்கும் ஒரு லூசு பொண்ணுதான் வேணும், என்னோட குறிக்கோளே ஒரு லூசு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுதான் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவாங்க. So for the guys and for the girls எல்லாருக்கும் ஒரு ஃபேவரா stop doing this. And yeah, இத பத்தியே நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம். Maybe that's what mega threat is. Like பெரிய conversation it goes on and நம்ம இத வச்சே full video போட முடியாது. So let's move on. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன மனுஷன் யாரு? தேவாவா? The songs I made in the 90s. இருங்க மைக் ஆன்ல தானே இருக்கு. Okay, கண்ணு தெரிய மாட்டேங்குது. One day I went to a mall and a dad walked in with his little son. The father pointed at me and told his son, "You listen to the Karu Karu Karupai song, right? He's the one who composed it." அப்புறம் அந்த பையன் வந்து தேவா கிட்ட போய் கை கொடுத்து அவங்க தாத்தா மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லாம் பண்ணிருக்காரு. And then he's saying, "When today's kids know it's my music, that itself feels enough. That's why I don't bother asking for copyright strike." ஓ என்ன மனுஷன்னு போஸ்ட் போட்டு ராஜா கோராடி. See, in my opinion, ராஜாவோட பாட்டு ராஜாவோடது. So அவர் அதுக்கு காப்பிரைட் கேட்கறது as a joke, நம்ம அவரை கலாய்க்கிறது எல்லாமே ஓகே. பட் ஆன் த பேஸ் எனக்கு அது அவ்வளோ தப்பா படல. அண்ட் இவர் வந்து நான் காப்பிரைட் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த சாட்டிஸ்பாக்சனே போதும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. Obviously, that's the point. Like you can choose what to do with your music. That is the whole point. இவர் காப்பிரைட் வேணான்றாரு, நான் கொடுக்குறேன்றாரு. அவர் காப்பிரைட் வேணும்ன்றாரு, என்கிட்ட கேட்டுட்டு என் பாட்டை யூஸ் பண்ணுங்கன்றாரு. So it's just choice. They should have the choiceன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இவர் ஃப்ரீயா தரது is being loved and அவர் பாட்டுக்கு அவர் காசு கேட்கறது is being hated. So காசு கேட்கறாங்களோ கேட்கலையோ, காப்பிரைட் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அவங்க இஷ்டம். ஏன்னா அது அவங்க பாட்டு, ரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராடக்ட்.
அது. அதனால they should have the choice to do whatever they want with their music ன்றது என்னுடைய கருத்து. So Deva's a legend himself. He can compose like Raja Rahman too. Moreover, he has a unique flavor in Ghana where he blends western, Carnatic and folk elements which I have not seen anyone doing. True, very true. Pashala kuda he atleed the main BGM from Terminator. He copy my whole fucking flow. தேவா அவர் மேல வந்து கொஞ்சம் காப்பி கிளைம்ஸ்லாம் இருக்கு. பட் ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் டன் தட். ஓகே, இவங்க யாரும் கமெண்ட்ஸ்ல வந்து கம்பேர் பண்ணல ராஜாவோட. நான் தான் கம்பேர் பண்ணிருக்கேன். அப்ப நான் தான் ப்ராப்ளம். ஐ லைக் திஸ் கான்வர்சேஷன் இந்த த்ரெட்ல. நோட்டீஸ் திஸ் இன் டூட். ஆமா பார்த்தேன், ரகுவரனையே வச்சிருந்தாங்க. ரோஹிணி ஹஸ்பண்டா ரகுவரனை வச்சது. இஃப் ரோஹிணி டசன்ட் மைண்ட், why would I mind? Bigil is just misogyny disguised as women empowerment. அது என்னங்க மிசாஜினி? ஒரு 10 பெண்களை ஓட விட்டு அவங்கள ஒத்தாளா இவர் புடிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றாருங்க அந்த பெண்களுக்கு. இதுல நீங்க எங்க மிசாஜினிய பாத்தீங்க? சிங்கப்பெண்ணேன்னு பாட்டு வேற போட்டிருக்காங்க. சிங்கப்பெண்ணே பாட்டுல மேக்ஸிமம் ஸ்கிரீன் டைம் நம்ம விஜய்க்கு கொடுத்துட்டு அங்கங்க எட்டி பாப்பாங்க நயன்தாராவும் இந்த ஸ்போர்ட்ஸ் விமனும். வேர் டு யூ see the misogyny in this? என் கண்ணுல எதுவும் படல guys. I am sorry. Throughout the movie there was so much of nonsensical scenes. Nayanthara role is a physiotherapist and she not even for once had a scene where she played her role as a physiotherapist. அதான் இந்த கராத்தே கிட்ல எல்லாம் இந்த கால்ல நெருப்பு வச்சுலாம் ஏதோ பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது சீன் திருடியாச்சு போட்டிருக்கலாம்ல. அட்லி படம் தானே. I wonder what her reaction was when Atli or literally anyone narrated the cup அப்புறம் குடு இப்ப எனக்கு கம்பெனி குடு scene to her. இதெல்லாம் நான் என்னோட மெமரியில இருந்து எரேஸ் பண்ணி வச்சிருந்த மேட்டர். இதெல்லாம் திருப்பி ஞாபகம் வரப்போ நோ. ஜாயிண்ட் ஜெகதீசன் ட்ரெய்லர். ஹலோ, யாருங்க? அம்மா வணக்கம், என் பேர் ஜெகதீஷ். உங்க புருஷன் அடிக்கிறாங்கல்ல, உங்க தொந்தரவு என்ன ஒரு ஸ்டாக் வீட் கொடுக்கிறது தானே தமிழ் கலாச்சாரம். நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் சூப்பர் குடும்பம்டா. போலீஸ் ஆபீசரா சார் அவன்? அந்த சிட்டியோட டாப் ட்ரக் டீலர். இது எப்படி இருக்கு? அடிக்க மாட்டேங்குது. டாக்டர் போய் பார்க்கணும்டா. ஐ ஆம் ஓகே. ஜாயிண்ட் அடிப்பியா? என்னங்க இது எல்லாமே அப்படியே புட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொக்காய். வாவ். அந்த ரஞ்சத்துக்கு முன்னால எவனே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அது கஷ்டம். அது இல்லாம நம்மளால இருக்கு. நான் கூட எம்ஜிஆரை கொண்டு வந்து என்னமோ பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. நைஸ்ங்க, வெரி பியூட்டிஃபுல் ட்ரெய்லருங்க. கடைசியில நம்ம இங்க ஜோக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், நிஜமாலே வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் டிரெக்ட் பண்ண போறாரு ரஜினி படத்தை. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, அவர் நான் இப்ப டிரெக்டர் இல்ல ஹீரோ தான் சொல்லிட்டாரு. சோ பிரதீப் ரங்கநாதனை டிரெக்ட் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பா அவருக்கு தான் நீங்க அட்டென்ஷன் கொடுக்கணும். சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா அவர் தான் வைக்கணும். சோ எனக்கு தெரிஞ்சு பிரதீப் அண்ணா படம் எடுத்துட்டு பிரதீப் அண்ணாவோட அப்பா கேரக்டரை ரஜினிக்கு கொடுத்து நுவான்ஸ்டா நடிக்க வைக்கிறேன் சார் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணுவாங்களா? இருக்கலாம். I don't know guys. Chennai High Court has banned the use of Ilayaraja's images on social media. நான் இப்பதான் நான் உனக்கு சப்போர்ட்டா பேசுனேன். டிரெக்டர் தேவை, we are hiring. My two goats. அவங்க நிலைமை இப்படி ஆகி போச்சு. இல்ல இவங்க ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்களா டிரெக்டர்ஸ்னோ எனக்கு தெரியல. I don't know. இனிமே enough is enough. Bring PR for தலைவர் 173. That's what I'm saying. PR தாங்க காப்பாத்த போறாரு நம்ம காலிவுட். Chad, do you think his reply is justifiable? ஓ கீர்த்தி அண்ணன் நம்ம டூட் டிரெக்டர் ஏதோ பேசிருக்காரு. Bro, just watched your interview clip where you normalized the scene where Mamta kneel down to propose in the hero என்னடி பிட்டு படம். நான் கண்ணாடி 1 minute, எனக்கு நிஜமாலே கண்ணு தெரியல. ஐயோபா, ஆல்ரெடி மஃப்டி போலீஸ் மாதிரி ஒரு கெட்டப்ல இருக்கேன். இதுல கண்ணாடி வேற. Don't normalize that shit. Okay, real good friends never talk like that and it's not something you should be talking about. It's like very common among friends. எங்களுக்குள்ள அப்படிதான் பேசிப்போன்னு அவர் சொன்னது சொல்லாதீங்கன்றாங்க. Okay, and the movie is a total mess. There's no connection between the scenes. It felt like some cringe reels put together. Make some sensible movies hereafter at least. Go and have some life rather than sliding into my DM.
as a person who spent my money to watch the film, I decided to share my honest criticism with the director. I expected an upcoming filmmaker to be open about the feedback from viewers, but instead he replied like this, and this lacks him as a director. If this is how a new director handles criticism, it speaks volumes about his mindset and his ability to accept feedback. So criticismன்றாங்க, cringe reel மாதிரி இருக்கு உங்க படம், இனிமேலாச்சு மேக் குட் மூவிஸ், சென்சிபிள் மூவிஸ்னு சொல்றது எனக்கு கிரிட்டிசிசமா படல. லைக் யூ கேன் சே தட் இட் இஸ் யுவர் ஒப்பீனியன், பட் லேபிளிங் இட் as நான் கிரிட்டிசிசம் தந்தேன், அவர் ஃபீட்பேக் ஓப்பனா இல்லைன்றது வந்து ஐ டோன்ட் நோ. நான் கேவலமாவே ஒரு படம் எடுத்தேனாலும் என்கிட்ட ஒரு ஆள் வந்து இனிமேலாச்சும் நல்ல படம் எடுறா அப்படின்னு சொன்னா எனக்கு இரிட்டேட் தான் ஆகும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த டோன்ல பேசிட்டு? லைக் அஃப்கோர்ஸ் இந்த டைரக்டர் வந்து இதை இக்னோர் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இன்டர்வியூ பத்தி அவங்க பண்ண கிரிட்டிக் ஐ அக்செப்ட் வித் இட். ஏன்னா இதெல்லாம் நார்மல், நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்படிதான் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது. இட் வாஸ் கேவலமான டயலாக் தான். பட் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் வேலிட் கிரிட்டிசிசம். அவங்க சொன்ன டோன்லயே வந்து அவங்க கிரிட்டிசிசமா சொல்றாங்களா, திட்டுறாங்களா, அசிங்கப்படுத்துறாங்களான்னு டோன்லயே தெரியுது. சோ இத வந்து கிரிட்டிசிசம்னு லேபிள் பண்றது நானே ஒத்துக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹேட் ஆன் த மூவி, கிரிஞ்ச் ரீல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் அது நீங்க வந்து காசு கொடுத்து பார்த்தனா ஒரு கிரிட்டிசிசம் சொன்னா ஏத்துக்க மாட்டேன்றாரு பாரு, அப்படி சொல்ல முடியாது. நம்ம இப்படி ஒரு டோன்ல பேசிட்டு that's what I think. அண்ட் அந்த டைரக்டரும் வந்து இத கொஞ்சம் கடந்து போயிருந்திருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் ரைட். இதெல்லாம் நான் பேசுறேன்னா எனக்கு அந்த படம் பிடிச்சி நான் பேசல, எனக்கு அந்த படம் பிடிக்கல. பட் இந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு வந்து கிரிட்டிசிசம் மாதிரி படல. Two pathetic people spoiling a brain. வேணாங்க, நான் இந்த படத்தை பத்தி பேசலங்க, வேணாங்க. வலைப்பேச்சு says trusted source. வலைப்பேச்சு பரவாயில்ல, பார்க்கலாம். The reason for Thalaivar 173 drop is Sundar C narrated the outline of horror subject to Rajinikanth. After developing the full script, Superstar is not satisfied with the output and informed the same to Sundar C. Oh my god. After that, Sundar C decided to opt out from the project and given press release without the knowledge of Superstar and Kamal Haasan. Oh, அப்படிலாம் பண்ண முடியுமா? இவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லாம பண்ணிட்டு இருக்காங்களா? Yeah, once again, the source is வலைப்பேச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும். Did he really narrate அரண்மனை 5 script? Sundar C வந்து அவ்வளவுதான் எதிர்பார்த்திருக்காரு, இவங்க ரெண்டு பேரையும் ஆட விட்டுலாம். ஆமா, ஆட விட்டுட்டு அவர் வேற சொல்லுவாரு, என் படத்துல ஐட்டம் சாங்ஸ் இருந்தது இல்ல, என் படத்துல டபுள் மீனிங் இருந்தது இல்ல, என்ன ஆட்டம் ஆடினடா. சோ யா, ஐ திங்க் தட் இஸ் இட். எனக்கு இந்த வாட்டி இது ஸ்லோ நியூஸ் டேவா நிறைய தான் பார்த்தேன்னா எனக்கே தெரியல, ரொம்ப நேரமா ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் யா, தனியா உட்காந்து பாக்குறதுக்கு பதிலா உங்க கூட பார்த்ததுதான் இது ஃபன்னா இருந்துச்சு, போரா இருந்துச்சுன்றதை விட எப்பவும் போல இருந்துச்சு. an average day in Manicho's life. So yeah, போன வீடியோ கேவலமா தான் போச்சு, இந்த வீடியோவாச்சு நல்லா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அப்பதான் இன்னொரு வீடியோ போட முடியும். இதே மாதிரி எனக்கு காசு வேணாம்னு என்னால வீடியோ நிறைய போட்டுட்டே இருக்க முடியாது. சோ நண்பர்களே, ஒரு லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால யா, ஐ திங்க் தட் இஸ் இட். பை பை.